நான் தான் சிலுவை மரம் பேசுகிறேன். என்னை கோடரியின் முனைகள் வெட்டி வீழ்த்திய போதும் வலிகளோடு நான் மகிழ்ந்திருந்தேன். எங்கோ ஒரு மாளிகையின் மஞ்சமாகவோ ஏதோ ஒரு கலைக்கூடத்தின் சிலையாகவோ குறைந்தபட்சம் ஏதோ ஒரு குடிசையின் கதவாகவோ உருமாறும் கனவில் நான் இருந்தேன். என்னை சிலுவையாக்கினார்கள். என் கனவுகள் அப்போதே ஆணிகளால் அறையப்பட்டன. நான் முளைவிட்ட நாள் முளைக்காமலேயே போயிருக்கலாம் என யோபுவைப் போல கதறினேன். விதையோடு முடிந்திருக்கலாம் என் கதை என அவமானத்தில் அலறினேன். அழுகையின் முடிவில் என்னை ஒரு மென்கரம் பற்றியது. நான் அதிர்ந்தேன். கொலைகாரர்களின் கூட்டத்தில் இந்த மென்மை தீண்டல் எப்படி நுழைந்தது என வியந்தேன். கண் சுழற்றி பார்த்தேன். இயேசுவின் தோளில் ஏறியிருந்தேன். மானுடத்தின் மகத்துவத்தை தூக்கி சுமந்த தோள்கள் என்னையும் தூக்கி சுமந்தன. எனக்கான அழுகை சட்டென அவருக்கான துயரமானது. அவரோ மரத்தை கூட காயப்படுத்தாமல் கரத்தால் அணைத்துக் கொண்டார். கல்வாரியின் பாதையில் பதறி விழுந்தார். இன்னும் கொஞ்சம் லகுவாயிருந்திருக்கலாம் என என்னையே நான் நொந்து கொண்டேன். பச்சை மரத்திற்கே இந்த பாடு என்றால் பட்ட மரத்திற்கு என்ன நேருமோ என்றார். மரமாயிருப்பதே வரம் என உணர்ந்தேன். கல்வாரியின் உச்சியில் என்னை கிடத்தினார்கள். இயேசுவை கொண்டு என்னை மூடினார்கள். ஆணிகள் என்னுள் நுழைந்தபோது நான் புனித குருதியால் புதைக்கப்பட்டேன். இயேசுவின் சிலுவை மொழிகள் எனது காதோடு பேசிய கதைகளாய் கல்வாரியை நனைத்தன. இந்த வறண்டு போன மரத்தின் மேல் வாழ்வின் மரத்தை தொங்கவிட்டார்கள். ஓர் பாவத்தின் தலையில் புனிதத்தின் கிரீடத்தை சூட்டினார்கள். ஆனந்தத்தின் துயரத்தையும் துயரத்தின் ஆனந்தத்தையும் ஒருங்கே பருகிய தருணம் அது. தனது ஆவியை கையளிக்கும் முன் என் காதோடு கிசுகிசுத்த இயேசு சொன்னார், உனது துக்கம் சந்தோஷமாய் மாறும்.